ஒரு நல்ல வேட்பாளர், சூப்பர் வேட்பாளர் தலைவர் அவர்கள் உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. கரெக்டா? அவரை பத்தி அதிகம் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரை உங்ககிட்ட அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதுமே உங்களோடு ஒருத்தராக இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் வி.ஜி. ராஜேந்திரன் அவர்கள். உங்க எல்லாருக்குமே நல்ல அறிமுகமானவர், பரிச்சயமானவர் அண்ணன் வி.ஜி. ராஜேந்திரன் அவர்கள். டாக்டர் கலைஞருடைய அன்பை பெற்றவர், நம்முடைய தலைவருடைய பாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் உரியவர். என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன் திரு வி.ஜி. ராஜேந்திரன் அவர்களுக்கு உரிமையோடு வாக்கு கேட்டு வந்திருக்கிறார். அண்ணன் ராஜேந்திரன் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் இருக்கிற இடம் ரொம்ப கலகலன்னு எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர் அண்ணன் ராஜேந்திரன். ஆனால் வேலைன்னு வந்துட்டா, தொகுதின்னு வந்துட்டா, அதில் ரொம்ப ஷார்ப்பாக தனக்கு தொகுதிக்கு என்ன வேணுங்கிறத தலைவர்கிட்ட சண்டை போட்டு, முதலமைச்சர்கிட்ட சண்டை போட்டு செயல்படுத்தி ஒவ்வொரு திட்டமாக இந்த தொகுதிக்கு கொண்டு வரக்கூடியவர் தான் அண்ணன் வி.ஜி. ராஜேந்திரன் அவர்கள். ரொம்ப சென்சிபிளாக யோசித்து திருவள்ளூர் தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். உதாரணத்துக்கு சில திட்டங்களை மட்டும் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். மப்பேட்டில் 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துறைமுகம், 308 கோடி ரூபாய் செலவில் அரசு ஜெயன் சாலையில் அரசு மருத்துவக் கல்லூரி கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. நகராட்சியில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய லைப்ரரி கட்டப்பட்டிருக்கு. நகராட்சி சாலைகளில் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் தெரு விளக்குகள் போடப்பட்டிருக்கு. திருப்பாச்சூர் ஊராட்சியில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 குடிநீர் தொட்டிகள் கட்டப்பட்டிருக்கு. 37 கோடி ரூபாய் செலவு பண்ணி இங்க புதிய பஸ் ஸ்டாண்ட் வந்ததுன்னா அண்ணன் வி.ஜி. ராஜேந்திரன் அவருடைய திட்டம், அவர் கொண்டு வந்தது. திருவள்ளூர் நகரில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு புறவழி சாலையை கொண்டு வந்திருக்கிறார். சுங்குவார் சத்திரம் முதல் மப்பேடு வரைக்கும் 4 வழி சாலை போடப்பட்டிருக்கு. மணவாள நகர், திருவாலாங்காடு, திருவள்ளூர் டோல்கேட் பகுதிகளில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழி சாலை போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிட்கோ தொழிற்பேட்டை கொண்டு வந்தது யாரு? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். தாலுகா அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளி, பேயக்குப்பத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளிகளுக்கு இன்னைக்கு கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள், கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்திருக்கிறார். பெரியகுப்பம் ரயில் நிலையம் முதல் வரதராஜ நகர் வரைக்கும் சாலை வசதி. பேரம்பாக்கம், வெங்கத்தூர் உள்ளிட்ட ஊர்களில் இன்னைக்கு புதுசா ரேஷன் கடைகள் திறந்து வச்சிருக்கிறோம். மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இன்னைக்கு வாக்கிங் நடைபாதை வசதி அமைக்கப்பட்டிருக்கு. 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு நம்முடைய திருவள்ளூர் தொகுதி முழுக்க 6 புதிய மேம்பாலங்கள் கட்டி கொடுத்திருக்கிறார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர். அதே மாதிரி தடுப்பணைகள் கட்டியிருக்கிறார். இது மட்டும் இல்ல, பல்வேறு கோரிக்கைகளும் வச்சிருக்கிறீங்க. நிச்சயம் நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க. அண்ணன் வி.ஜி. ராஜேந்திரன் அவர்களை குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வச்சு கொடுப்பீங்களா? அப்படி செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு வாக்குறுதி தரேன். என்னெல்லாம் கோரிக்கை வச்சிருக்கிறீங்களோ அத்தனை கோரிக்கைகளையும் முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லி நிச்சயம் இந்த திருவள்ளூர் சட்டமன்ற